அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 3000 அமலுக்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் 1.10 கோடி பெண்கள் பயனடைவார்கள். தமிழகத்தில் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி தரப்படும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில், வாக்குறுதி கொடுத்தது போலவே மேற்கு வங்க மாநிலத்தில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 வழங்கும் புதிய நிதியுதவி திட்டம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக சுமார் 1,10,00,000 மகளிர்களின் வங்கிக் கணக்குகளில் தலா ரூபாய் 3000 நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி முறைப்படி அறிவித்துள்ளார். மேற்கு வங்க அரசியலில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக அங்கு ஆட்சி கட்டில் அமர்ந்து உள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் போது பெண்களுக்கு வழங்கி வந்த லட்சுமர் பண்டார் மாதந்தோறும் ரூபாய் 1500 முதல் ரூபாய் 1700 திட்டத்திற்கு மாற்றாக தற்போதைய புதிய அரசு அன்னபூர்ணா பண்டார் என்ற புதிய திட்டத்தை அறிவித்து உள்ளது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3000 உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ள இந்த சூழலில் தமிழக அரசியல் களத்திலும் உற்று நோக்கப்படுகிறது. தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தனது தேர்தல் அறிக்கையில் முக்கிய வாக்குறுதியாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.